டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள் 2024 பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நடைபெற்ற 20 முக்கிய நிகழ்வுகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதக்கூடிய நபர்கள், ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன், லோகோ பைலட், மெட்ராஸ் ஹைகோர்ட், ஸோ இது அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்பெறும் வகையில் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போகிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம விடைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மொத்த ராம்சார் தலங்கள் பார்த்திங்கன்னா 16 இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதில் அரியலூரில் இப்போ கரைவெட்டியும், கோத்தகிரியில் லாங்வுட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு தலங்கள், அதாவது சரணாலயம் தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாக 14 இருந்தது. ஸோ 14லிருந்து பார்த்திங்கன்னா இப்போ 16ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக பதிவிட்டுள்ளவர் யார்? ஸோ ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவி யார் ஏற்றுள்ளார் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் அதாவது சம்பயி சோரன். இவர் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவராகவும், ஸோ இவங்களுக்கான அந்த சின்னம் பார்த்தீங்கன்னா வில்லம்பாகவும் விளங்குகிறது. மூன்றாவது கொஷின் பார்க்கலாம். 6வது கேல் இந்தியா போட்டியில் தமிழ்நாடு பதக்கப்பட்டியலில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன், அதாவது 2வது இடம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் மகாராஷ்டிரா 158 பதக்கங்களுடனும், 2ஆம் இடத்தில் நம்ம தமிழ்நாடு 98 பதக்கங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 38 தங்கம், 21 வெள்ளி, அது 39 வெண்கலம். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 98 பதக்கங்களுடன் 2வது இடத்தில் பெற்றுள்ளது. 4வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஏ ஆன்சர் ஜெய்ஷா. ஸோ இவர் பார்த்திங்கன்னா தற்போதைய பிசிசிஐயுடைய செயலாளராகவும், 3வது முறையாக பார்த்திங்கன்னா ஆசிய கவுன்சிலின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 5வது கொஷின் பார்க்கலாம். இந்திய கடலோர காவல்படை தினம், அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னா, ஸோ இதுக்கு 5வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா February 1. ஸோ February 1 தான் கரெக்டான ஆன்சர். இது பார்த்திங்கன்னா 1/1/1977 உருவாக்கப்பட்ட அந்த இந்திய கடல்படை கடற்படையை அதாவது தினமாக தான் இது கொண்டாடப்படுகிறது. ஸோ கடலோர காவல்படை தலைமையிடம் பார்த்திங்கன்னா எங்கே அமைந்துள்ளது? டெல்லியில் அமைந்துள்ளது. 6வது கொஷின் பார்க்கலாம். 6வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளவர் யார் அப்படின்னா, இவர் பார்த்திங்கன்னா ஒரு தமிழக சட்டப்பேரவைத் தலைவர், அதாவது தங்கம் தென்னரசு. இவர் பார்த்திங்கன்னா நிதி அமைச்சராக இருக்கிறார். ஸோ தங்கம் தென்னரசு தான் பார்த்திங்கன்னா February 12 தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் நிதி அறிக்கையை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 7வது கொஷின் பாருங்கள். அதாவது பிரதம மந்திரியின் சூரிய மின்சார திட்டத்தை செயல்படுத்தும் வீடுகளுக்கு எத்தனை யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட உள்ளது? ஸோ இதற்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆன்சர் 300 யூனிட். ஸோ 300 யூனிட் தான் இருக்குது. கரெக்டாக பி ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். இது இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 8வது கொஷின் பார்க்கலாம். அதாவது உலக ஈர நில தினம், அதாவது வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா February 2. டி ஆன்சர் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலங்கள் மற்றும் மனித நல்வாழ்வு இதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த உலக ஈர தினம் கொண்டாடப்பட்டுள்ளது. 9வது கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 9வது கொஷினுக்கு ஆன்சர் பி ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர், 18. 18வது வனவிலங்கு சரணாலயம் பார்த்திங்கன்னா எங்கே அமையுள்ளதுன்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைய உள்ளது. 10வது கொஷின் பார்க்கலாம். மத்திய அரசானது அதாவது ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி தொடங்கிய திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா பாரத் அரிசி திட்டம். ஏ ஆன்சர் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். இது பார்த்திங்கன்னா இந்த பாரத் அரிசி திட்டம் மத்திய அரசினுடைய அதாவது ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி வழங்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
11வது கொஸ்டின் பார்க்கலாம். மத்திய அரசின் அந்தி யோஜனா அன்ன யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் தான். 25/12/2000 தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை வழங்கும் மானியம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ள திட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 12வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அதாவது விளையாட்டை ஊக்குவிக்கும் விதம் சிறந்த மாநில விருதினை பெற்றுள்ள மாநிலம் எது அப்படின்னா அது ஏ ஆப்ஷன் நம்ம தமிழ்நாடு தான். நெக்ஸ்ட்டு 13வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆளுநர் ராஜினாமா பற்றி கூறும் விதி யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது விதி பார்த்திங்கன்னா 156. இது பார்த்திங்கன்னா ஆளுநர் தன் ராஜினாமாவை கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார். 14வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரப்பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது ஏ ஆப்ஷன் பெங்களூரு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், உலக அளவில் அதிக அளவில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல் கொண்ட நகரம் பார்த்திங்கன்னா லண்டன். ஸோ இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா பெங்களூரு. 15வது கொஸ்டின் பார்க்கலாம். தற்போதைய இந்தியாவின் யூபிஐ சேவையை அறிமுகம் செய்துள்ள ஐரோப்பிய நாடு எது அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டி ஆன்சர், ஃப்ரான்ஸ் தான் நம்மளோட யூபிஐ சேவையை அறிமுகம் செய்துள்ளது. இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, நேபாளமும் நம்மளோட அதாவது யூபிஐ சேவையை அறிமுகம் செய்துள்ளது. 16வது கொஸ்டின் பார்க்கலாம். உலக புற்றுநோய் தினம், அதாவது வேர்ல்டு கேன்சர் டே அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னா, 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா February 4. ஏ ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்கள். பன்னாட்டு கனித்தமிழ் பார்த்திங்கன்னா மாநாடு 24 நடைபெறும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இது எந்த இடம்னு கேட்டிருக்காங்க. நான் டேட்டையும் சொல்லிடுறேன். இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடக்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா நடந்து முடிந்து விட்டது. February 8 முதல் February 10 வரை பார்த்திங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இதை நடத்தியது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 18வது கொஸ்டின் பாருங்கள். மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ அப்படி கேட்குறாங்க. ஸோ அந்த 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏன் ஆன்சர் பார்த்தோன்னா தொல்லவில்லைங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, இது நாகர்கோவில் மாவட்டத்தில் உள்ளது. தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். நெக்ஸ்ட்டு 19வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய எரிசக்தி வாரம் 2024 நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பானாஜி. இந்த பானாஜியில் தான் நடக்க போகுது. ஸோ இது எங்கே இருக்குன்னா கோவாவில் உள்ள ஒரு பானாஜி நகரில் இது நடைபெற உள்ளது. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். தற்போதைய ட்ராய் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் யார்? இந்த TRAI ட்ராய் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் ஓரியன்டட்னு சொல்லுவாங்க. ட்ராயோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1997 உருவாக்கப்பட்டது. இதோடைய தலைமை இடம் எங்கே அப்படின்னா டெல்லியில் உள்ளது. ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி. தமிழக முதல்வரால் எனது கிராமம் திட்டமானது எப்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஸோ இது உங்களுக்கான கேள்வி. ஸோ இதற்கான விடையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.